வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி காலாண்டர் எஃபெக்டை வச்சு ஒரு வீடியோ பர்த்டே வீடியோ மேக் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் பிஎன்ஜியாகவே கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பார்டர் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இமேஜ்கிட்ட செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோவுக்கு ஸ்டேச்சுரேஷனோ கான்ட்ராஸ்ட்டோ இல்லை இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். அந்த மேலே இருக்க இமேஜில் லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட இமேஜ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஷேடோ மாதிரி ஒரு இமேஜ் பெண்டாக இருக்கும்ல, ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த இமேஜ் எப்போ தான் மறையிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்க்கிள் பிஎன்ஜி இமேஜையும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனை ட்ராக் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன் ஃபோட்டோஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. மாஸ்க்கை எனபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணி சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ அப்படியே சர்க்கிள் ஷேப்புக்கு உங்களோட இமேஜை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து கவர் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் இமேஜ் தெரியும். ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி வேணுன்னா அதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு உங்களோட இமேஜஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சர்க்கிள் இமேஜுக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் கலர்ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காலாண்டர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஜூலை இது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு அதில் கீழே வந்து வாட்டர் மார்க் இருக்கும், அதை மட்டும் லைட்டாக கிராப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. காலாண்டர் இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் மேலே சைடில் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஹார்ட் எமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எனி கலர்ஸ். ஸோ ஏதோ ஒரு கலர் ஹார்ட் எமோஜி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த பிளண்ட் ஆப்ஷன் வரும். பிளண்ட் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹார்ட் இமேஜை கரெக்டாக எந்த டேட்டில் உங்களுக்கு பர்த்டேவோ, நீங்கள் யாருக்கு வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு எந்த டேட்டில் பர்த்டேவோ அந்த டேட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எமோஜியோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன் நான் எக்ஸாம்பிளுக்கு. டைப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு ரைட் சைடு டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு போல்டான ஃபாண்டோ ஸ்டைலிஷான ஃபாண்டோ உங்களுக்கு தேவையான ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி என்ன வேணுமோ அந்த ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அதை இந்த மாதிரி சென்டராக நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு வேணுன்னா கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எமோஜிஸ் வந்து ஏதாவது 2 எமோஜிஸ் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எமோஜி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஷேடோன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டு டிஸ்டன்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. அந்த எமோஜியோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த எமோஜியை இப்போ நான் சைடில் எப்படி செட் பண்ணுறன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த எமோஜியை டூப்ளிகேட் எடுத்து அப்படியே அதை வந்து ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருந்தேனோ சேம் அந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மிக்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன மியூசிக்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே வந்திருக்கும். ஸோ எல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.